மற்றவங்கள நாம மதிக்கணும். இல்லாட்டி நம்ம மனுஷங்களே இல்லன்னு கூட சொல்லலாம். மதிக்கணும்னா மாலை மரியாதை செய்யணுங்கிற அர்த்தம் இல்ல. அதுக்கு அவசியமும் இல்ல. இங்கிதமா நடந்துகிட்டா போதும். ஆனா அப்படி நடக்கணும்னா மனசுல அன்பு இருக்கணும். எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நாம விரும்புனா நம்முடைய வார்த்தையிலையும் செயல்லையும் இங்கிதம் தானா வந்துரும். ஒரு நாள் கம்பரும் சோழ மன்னரும் ஆற்றங்கரை ஓரமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆற்று நீர் அவங்க கால்ல பட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சுது. கம்பருக்கு தாகம் எடுத்துச்சுது. உடனே அந்த ஆற்று நீரை அள்ளி குடிச்சாரு. இத வச்சு கம்பரை மட்டம் தட்ட நினைச்ச மன்னர், கம்பரே, என் காலில் விழுந்த நீரைத்தானே குடித்தீர் அப்படின்னு கிண்டலா கேட்டாரு. அதுக்கு கம்பர், நீரே என் காலில் விழும்போது நான் என்ன செய்வதுன்னு இரு பொருள்ல பதிலடி கொடுத்தாரு. நீரேன்னு சொல்லும் போது நீங்களேன்னு அது ஒரு அர்த்தம் கொடுக்கும். தண்ணீரேன்னு இன்னொரு பொருளும் கொடுக்கும். அரசருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. எல்லாருக்கும் சுய மரியாதை இருக்குது. ஒருத்தங்களை அவமதிக்கிறதோ அவமானப்படுத்துவதோ மனுஷ பண்புக்கு எதிரானது. அதனால யாரும் எந்த நன்மையும் அடைஞ்சிட முடியாது. நாம ஒருத்தர் மதிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு பல நன்மைகள் உண்டு. வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும் அப்படின்னு வேதாகமம் அறிவுறுத்துது. அடுத்தவங்களை விட நாம எதுலையாவது சிறந்தவங்களா இருக்கிறோம்னு நமக்கு தோணுச்சுதுன்னா அடுத்தவங்களை கேலி செய்யாம கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அதத்தான் கடவுள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. மத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்போம். யார் மனசையும் நோகடிக்காம நடந்துக்கிடுவோம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில வெற்றிகளும் இன்பங்களும்